அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு ஆதி பருவம் பகுதி 27. யுதிஷ்டனுக்கு தக்க வயது வந்த பொழுது அவன் இளவரசனாக முடிசூட்டப்படுறான். அவனுடைய பெரியப்பாவாகிய திருதராஷ்டிரருக்கு இந்த நிகழ்ச்சி பிடிக்கல. தன்னுடைய சொந்த மகனாகிய துரியோதனன் அந்த பதவியை ஏற்றிருக்கணும்னு அவருக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் விஷயங்கள் அதுக்கு நேர்மாறாக இருந்தது. இறந்த குரு வம்சத்து அரசன் பாண்டு மன்னனோட வாரிசில் மூத்தவனாக இருந்ததால் யுதிஷ்டன் இளவரசு பட்டத்துக்கு உரியதவன் ஆனான். பீஷ்மர், விதுரர், துரோணர் ஆகிய பெருமக்கள் யுதிஷ்டனை ராஜ பதவிக்கு தகுதி வாய்ந்தவன்னு கருதினாங்க. பொதுமக்கள் எல்லாரும் அவனையே போற்றி பாராட்டினாங்க. ஆகையால் அவனுக்கு முடிசூட்டப்பட்டது. அவனது பங்காளிகளான கௌரவர்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பகிரங்கமாக அவங்களால இதை எதிர்க்க முடியலை. யுதிஷ்டன் இளவரசர் பதவியை ஏற்று 1 வருடம் முடிஞ்சுச்சு. குறுகிய காலத்தில் அவன் தன்னுடைய இளவரசன் தலைமையை முற்றிலும் நிரூபித்து காட்டிட்டான். மன உறுதிக்கும் தளராத முயற்சிக்கும் நேர்மைக்கும் கடமைக்கும் இருப்பிடமாக அவன் இருந்தான். மக்கள் நலனுக்கு உரிய கடமைகளை நெறி பிறலாது அவன் நிறைவேற்றினான். அதனால் மக்கள் எல்லாரும் அவனை பெரிதும் பாராட்டினாங்க. காலம் சென்ற பாண்டு மன்னன் ஆட்சி முறையில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு உலகத்தவர் கருதினாங்க. அந்த செயலை நிறைவேற்றுவதில் தந்தையை மிஞ்சினவனா யுதிஷ்டன் இருந்தான். அவனுடைய தம்பிமார்கள் அந்த ராஜ்யத்தோட எல்லையை விரிவுபடுத்தினாங்க. அர்ஜுனன் பெற்று வந்த வில்வித்தை பயிற்சியை துரோணாச்சாரியார் முற்றிலும் பூர்த்தி செய்து வைத்தார். வில்வித்தையில் விஜயன் என்னும் அவனோட பெயர் உலகமெங்கும் பரவியது. இந்த திறமையை குறித்து அர்ஜுனன் கர்வம் கொள்ளக்கூடாதுன்னு துரோணாச்சாரியார் அவனுக்கு புத்தி புகட்டினார். மேலும் அவனிடத்துல ஒரு விபரீதமான குருதட்சணையை கேட்குறாரு. தக்க தருணம் வரும்போது அர்ஜுனன் துரோணரை எதிர்த்து போர் புரியணும் என்பதே அவர் வேண்டியிருந்த குரு தட்சணை. அதன் பிறகு மேலும் ஒரு ரகசியத்தை கூறுறாரு. வசுதேவன் என்னும் விருஷ்ணி வம்சத்தினர் அர்ஜுனனுடைய மாமா ஆவார். அந்த வசுதேவனுக்கு மகனாக பிறந்தவன் தான் கிருஷ்ணன். அவனுக்கு பலராமன் என்னும் தமையன் இருக்கிறான். கிருஷ்ணன் சாமானியமானிடன் இல்லை, பரம்பொருளே கிருஷ்ணனாக வடிவெடுத்து வந்திருக்கான். அதனால் அர்ஜுனன் எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு இருத்தல் வேணும் அப்படின்னு துரோணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறாரு. பீமனும் துரியோதனனும் கிருஷ்ணனுக்கு தமையனாகிய பலராமனுடைய மாணக்கர்கள் ஆனாங்க. கதை யுத்தத்தில் பலராமன் ரொம்ப சிறந்த நிபுணன். பலராமனுக்கு மாணவர்கள் பலர் இருந்தாங்க. அவங்களில் அவன் துரியோதனனை ரொம்ப நேசித்தான். துரோணாச்சாரியாருக்கு எவ்வாறு அர்ஜுனன் அன்புக்குரிய சிஷ்யனாக இருந்தானோ அதுபோல் பலராமனுக்கு துரியோதனன் ரொம்ப அன்புக்குரிய சிஷ்யனாக ஆயிட்டான். கிருஷ்ணர் அர்ஜுனனை ஆதரிக்கிறாரு. துரோணர் என்ன பண்ணுறாரு, நம்ம பலராமர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம துரியோதனனை அன்புக்குரிய சிஷ்யனாக பாராட்டப்படுறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.